அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழ் பகுதியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. எந்தெந்த ஏரியாவில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக எந்தெந்த பகுதியில் மறுபடி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அறிந்து கொள்வதற்கும் நம்மளுடைய மதிப்பெண்களை இன்னும் கூடுதலாக மெருகேற்றுவதற்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கேட்கப்பட்ட வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். உடம்பிடை தோன்றிறொன்றை அறுத்ததன் உதிரமூற்றி அடர் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வார். இத்தொடரை கூறியவர் யார்? கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருவெழு கூற்றிருக்கை. விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யார்? ஔவையார். கேள்வி 6. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் திருப்பாவை. திருப்பாவை எழுதந்து ஆண்டாள். திருவெம்பாவை எழுதந்து மாணிக்க வாசகர். திருப்பாவை எழுதந்து ஆண்டாள், திருவெம்பாவை எழுதந்து மாணிக்க வாசகர். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக் கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக் கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாதர். கேள்வி 8. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். மனநூல், முக்தி நூல், காமநூல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது சீவக சிந்தாமணி. விருத்தப்பாவால் அமைந்த முதல் நூல் சீவக சிந்தாமணி தான். கேள்வி 9. கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? ஸோ நச்சர், திருமலையர், தாமத்தர் இவங்க 3 பேரும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருப்பார் அடியார்க்கு நல்லார். கேள்வி 10. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரெனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். யார் கவிஞன் என்ற தலைப்பில் கவிதை எழுதியிருப்பார்? யார்னா முடியரசன். கேள்வி 11. கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? கோவலன் கொலைக்களப்பட்ட இடம். கேள்வி 12. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? வா ராமசாமி. வாரான் ஷார்ட்டாக சொல்லலாம். கேள்வி 13. பொருந்தா இணையை தேர்க. சொல். மானா அழகு, பெரிய என்று பல பொருள் வரும். மீனா உயர்ச்சி, மூனா மூப்பு, மைனா மேம்பாடுனா மைனா மேம்பாடு வராது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி. மைனா அழகுன்னு கூட குறிக்கலாம். கேள்வி 14. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்னா வள்ளிக்கண்ணன். கேள்வி 15. வெப்பத் தடுகளத்து வேலங்களாயிரமும் கொப்பத் தொருளகற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? வெப்பத் தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்பத் தொருகளற்றால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறதுனா முதலாம் ராஜேந்திரனை குறிப்பிடுகிறது. கேள்வி 16. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு நாளும் பகலும் பார்ப்பற்றன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எதுன்னு கேட்டிருக்காங்க? இல்லறவியல். கேள்வி 17. செய் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். செய் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் செய்தவன். கேள்வி 18. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே என்பதே சரியானது. கேள்வி 19. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். சரியானது ஆப்ஷன் சி. இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. கேள்வி 20. விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் என்போம். சரியான வினா. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? கேள்வி 21.
பொருந்தா இணையை கண்டறிக. தினம்னா நாள், நெருநல்னா நேற்று, சலவர்னா வஞ்சகரை குறிக்கும். இங்கே நல்லவர்னு தந்திருக்காங்க, அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. மாறன்னா மன்மதன். கேள்வி 22. வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக விடற்கு. இதில் வேர்ச்சொல் பற்று. கேள்வி 23. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது. நான்மணி மாலை முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். கேள்வி 24. சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது. சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபவத்து காணும். சீராபுராணத்தின் ஆசிரியர் உமறு புலவர். கேள்வி 25. வள்ளைக்கு உறங்கும் வளநாடா. இதில் வள்ளை என்பதன் பொருள் என்னன்னா, வள்ளைனா நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டை குறிப்பிடும். கேள்வி 26. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமைகள் கிருமி செருவினுள் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது? மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமைகள். திருவாசகம். திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். ஆர்ப்பறவை அனித்திகளும் மணிமுறவல் அரும்பறவை. ஆர்ப்பறவை அனித்திகளும் மணிமுறவல் அரும்பறவை. இப்பாடலில் அமைந்துள்ள பின்வற்றில் எது தவறானது? ஆர்ப்பறவை மோனைனா முதல் எழுத்து வந்திருக்கு, சீர் மோனை அமைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து சீர் இயேபு அரும்பறவை அமைந்துள்ளது. கீழ்கதுவாய் மோனை அமைஞ்சிருக்கு. இங்கே சீர் முரண் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரியில் கிடையவே கிடையாது. அப்போ பொருந்தாதது தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 28. தனிவாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தனிவாக்கியத்தை பற்றி சொல்லணும்னா சரியானது ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு முடிவது தான் தனிவாக்கியம்னு சொல்லலாம். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு முடிவதை தனிவாக்கியம் குறிப்பிடலாம். கேள்வி 29. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஓர் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என கூறியவர் யார்? கியாபே விஸ்வநாதன். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் எனும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கியாபே விஸ்வநாதன். கேள்வி 30. தெண்டனிட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல்னா வலிமையான உறுதியான என்று பொருள். கேள்வி 31. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? பெருஞ்சித்திரனார். பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். மாணிக்கம்னு கூட கொடுத்துருக்காங்க, புத்தகத்தில் பார்த்துக்கோங்க. கேள்வி 32. ஏற்பாடு என்பதன் பொருள். ஏற்பாடுனா சூரியன் மறையும் நேரம். எல் கூட்டல் பாடு தான் ஏற்பாடாக மாறும். எல் கூட்டல் பாடு எல்பாடு. இது வந்து சூரியன். எல்னா சூரியன், சூரியன் பாடுனா மறையும் நேரம். அப்போ சூரியன் மறையும் நேரத்தை தான் எல்பாடுன்னு சொல்லுவாங்க. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள். கானா அரசனை குறிக்கும், காற்றை குறிக்கும், மயிலை குறிக்கும். ஆனால் காத்தலை குறிக்காது. கேள்வி 34. சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல். சலவர்னா டிசீட்ஃபுல் பர்சன். கேள்வி 35. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. செயற்பாட்டு வினைச்சொற்றரை கண்டறிக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. படு, பட்டது, ஆயிற்று, போயிற்றுன்னு வந்தாவே அது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம்தான். கேள்வி 37. கனிமுன் நேர் வருவது கனிமுன் நிறை வருவதும் என்ன? கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. கனிமுன் நேர் கனிமுன் நிறை வருவது கனிமுன் நேர் கனிமுன் நிறை வருவது வஞ்சித்தலை. கேள்வி 38. பரிந்தோம்பி காக்கா ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தியை துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. பரிந்துக்கு ஆப்போசிட் வந்து வெறுத்து. கேள்வி 39. மூதூர் எத்திணைக்குரிய ஊர். மூதூர் வந்து பார்த்தீங்கன்னா மருதத்திணைக்குரிய ஊர். கேள்வி 40. பின்வருவனற்றுள் ஈறுபோதல் இனமைகள் எனும் விதிகளின்படி புணராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈறுபோதல் இனமைகள் எனும் விதிப்படி புணராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நெடுங்கடல், கருங்கடல், கருங்குயில் இதெல்லாம் ஈறுபோதல் இனமைகள் விதிப்படி புணரும். செங்கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஈறுபோதல் இனமைகள் படி புணராதது. ஆப்ஷன் பி தான் செங்கடல். கேள்வி 41.
பொருந்தாத இணையை கண்டறிக. வீரமாமுனிவர் எழுதியது பரமார்த்த குருகதை. தேவநாய பாவனர் எழுதியது தமிழர் திருமணம். திருவிக்கா எழுது சைவத்திரவு. தமிழ்ச்சோலை பெருஞ்சித்தினார் எழுதியிருப்பார்னா பெருஞ்சித்தினார் எழுத கிடையாது, தமிழ்ச்சோலை எழுதுனா திருவிக்கா தான் எழுதியிருப்பார். பாவலர் பெருஞ்சித்தினார் எழுதியது ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவையில் நூறாசிரியம் ஆகிய நூல்களை தான் பாவலர் பெருஞ்சித்தினார் எழுதியிருப்பார். தமிழ்ச்சோலை திருவிக்கா எழுதியிருப்பார். கேள்வி 42. பின்வருவனற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. செருனா சண்டையையும், செரு என்பதன் பொருள் வயலை குறிக்கும். அழுது அடையடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது? கேள்வி 43. அழுது அடையடைந்த அன்பர்னா மாணிக்க வாசகர். கேள்வி 44. என்று முள தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் கம்பர். கேள்வி 45. பதிதொரு புயல் பொழி தருமணி பனைத்தரு பருமணி பகரா இத்தொடர் புயல் என்பதன் சொல்லின் பொருள் புயல்னா மேகம். கேள்வி 46. கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? கீழ்காணும் விடைகள் எது சரியானா மானா விலங்கு பெரிய எல்லாமே வரும். மானா விலங்கு பெரிய அழகு என்று பொருளில் குறிப்பிடப்படும். கேள்வி 47. செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். கேள்வி 48. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? தமிழில் எழுந்த முதல் தருக்க நூல்னாவே அது நீலகேசி தான். இது குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல். கேள்வி 49. விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. கேள்வி 50. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. 51வது கேள்வி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? டி.கே. சிதம்பரம். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியிருப்பார் டி.கே. சிதம்பரம். கேள்வி 52. திருவிக்காவின் பயண இலக்கிய நூல் எது? திருவிக்காவின் பயண இலக்கிய நூல் எனது இலங்கை செலவு. மன்னன் உயர்த்தே மலதலை உலகம் என்று பாடியவர் புறநானூற்று பாடலை பாடினது யாருன்னா மோசிகீரனார். மன்னன் உயர்த்தே மலதலை உலகம் என்ற புறநானூறு பாடலை பாடினது மோசிகீரனார். கேள்வி 54. சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது? சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய மொழி எதுனா திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தருடைய வரலாறு விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார் இட்ட பேர் திருத்தொண்டர் புராணம்னு சொல்லலாம். இதில் பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தருடைய வரலாறு விரிவாக தந்திருக்காங்க. கேள்வி 56. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? சுந்தரர் பார்த்தீங்கன்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணை நல்லூர். கேள்வி 57. எழுத்து என்னும் இதழில் புது கவிதையை படைத்தவர் யார்? எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தரமு சிவராமு. கேள்வி 58. மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்துணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார்? ஈஸ்வர லீலை என்னும் நூல் எழுதந்து நா. பிச்சமூர்த்தி. கேள்வி 59. முத்து குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். கேள்வி 60. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீர்காழி சீரா அரங்கநாதன். இந்திய நூலக நாள் ஆகஸ்ட் 9. கேள்வி 61. தேம்பாவாணி நூலில் உள்ள படங்களின் எண்ணிக்கை. தேம்பாவாணி நூலில் உள்ள படலங்கள் 36 படலங்கள் இருக்குது. தேம்பாவாணி நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். கேள்வி 62. பொறுத்துக.
முடியரசன் எழுதிய நூல் காவியப்பாவை. சச்சிதானந்தன் எழுதிய நூல் ஆனந்தத்தேன் என்ற நூல் எழுதியது சச்சிதானந்தன். குமரகுருபர் எழுதியது சகலகலா வள்ளி மாலை. கண்ணதாசன் எழுதியது மாங்கனி, ஆட்டநந்தி, ஆதிமந்தி, கல்லோக்காவியம் என்ற நூல்களெல்லாம் எழுதியிருப்பார். ஸோ கண்ணதாசன் எழுதிய நூல் மாங்கனி, முடியரசன் எழுதிய நூல் காவியப்பாவை, சச்சிதானந்தன் எழுதிய நூல் ஆனந்தத்தேன், குமரகுருபர் எழுதியது சகலகலா வள்ளி மாலை, கண்ணதாசன் எழுதியது மாங்கனி. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? மலரின் பருவத்தை குறிப்பது அலர், மலர், முகை, மொட்டுனெல்லாம் வரும். இங்கே அகரு என்பது குறிக்காதது. கேள்வி 64. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார்? மருமக்கள் வழி மான்மியம் நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 65. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல, கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் ஓமை உணர்த்தும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம். கேள்வி 66. அகர வரிசைப்படி. அகர வரிசைப்படியெல்லாம் ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் இருக்கும், பார்த்துக்கோங்க. வைகள் வைகளும் வைகரை வைகுதல். சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. 67. வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று: எடுத்துக்காட்டு, நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம்: ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது, மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பதை நேர்கூற்று என்பர். ஸோ ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவதும், மேற்கோள் குறி இடம்பெறுவதும், தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறுவதும் என்னன்னு சொல்லலாம்? நேர்கூற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 68. பண்பு பெயர் இலக்கண குறிப்பு சொல்லை தேர்வு செய்கன்னு கேட்டாங்க. பண்பு பெயர் எதுனா திட்பம். கேள்வி 69. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. தாத்தா, தீத்தி, தூத்து, தேத்தேன்னு ஸ்டார்ட் ஆகணும். அடுத்து 70. பொருந்தா இணையை கண்டறிக. சுவடினா நூல். வெய்யோன்னா திங்களை குறிக்குமா? கிடையாது. வெய்யோன்னா கதிரவனை குறிக்கும். வெய்யோன்னா கதிரவனை குறிக்கும், சூரியனை குறிக்கும். செட்டுனா சிக்கனம், சிந்தைனா உள்ளம். சரி, அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 71. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியானது ஆப்ஷன் டெல்லி. தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். 72வது கேள்வி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. ஆசிரியர் முன்றுரை அரையனார். மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். 31 பாடல்கள் இருக்கு. நாலடியன் ஆசிரியர் சமண முனிவர்கள். நான்மணி கரிகை ஆசிரியர் விளிம்பி நாகனார். கேள்வி 73. எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்திலன். படித்திலனாவே எதிர்மறை தொடர். கேள்வி 74. தக்கார் தகவு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்றது இன எதுகை. தக்கார் எச்சத்தால் என்றது இன எதுகை. மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று தொடுப்பு தான் எதுகை. கேள்வி 75. விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. சரியான கேள்வி. தமிழருக்கு பெருமை தராதது எது? கேள்வி 76. விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா? அப்போ சரியான வினா இரட்டிற் பிரிந்திசையாதது எது? கேள்வி 77. சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதுனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது நம்ம கையாலே அப்படின்னு சொல்லிட்டு மருதகாசி பாடியிருப்பார். கேள்வி 78. கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? ஆயிரந்தீவு அங்கையர்கனி, ராஜதந்தனை, மாங்கனி. இது மூணுத்தையும் எழுதுந்து கண்ணதாசன். கொய்யாக்கனி எழுதுந்து வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார் எழுதியிருப்பார். ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது வந்து பார்த்தீங்கன்னா தேன்மலை. பூங்கொடி வந்து முடியரசன் எழுதியிருப்பார். நிலவுப்பூ சூரியகாந்தி வந்து ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் தேன் மலை. பூங்கொடி வந்து முடியரசன் எழுதியிருப்பார். அடுத்து, தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யாரு? நம்மாழ்வார். கேள்வி 81.
உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். ரூபாயத்னா 4 அடி செய்யுள். கேள்வி 82. கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை கண்டறிக. தொழிற்பெயர் அல்லாதது எதுனா தொல்லை. அழுகை, போக்கு, தொழுகை தொழிற்பெயர். ஆனால் இந்த தொல்லை என்பது தொழிற்பெயர் கிடையாது. செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினைவாக்கியம். செயற்பாட்டு வினைவாக்கியம்னா தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிக்கப்பட்டது. படு, பட்டது, ஆயிற்று, போயிற்றுன்னு வந்திருந்தாவே அது என்ன? செயற்பாட்டு வினைவாக்கியம். கேள்வி 84. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடி எதுகைனா குணமென்னும் கணமேயும். கேள்வி 85. வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை வாக்கியம்? பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இது என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். கேள்வி 86. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். கேள்வி 87. பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேர்க. பண்புத்தொகை. மென்கண் மென்மை கூட்டல் கண் பண்புத்தொகை. நன்கலம் பண்புத்தொகை. அருவிலை அருமை கூட்டல் விலை பண்புத்தொகை. செய்வினை என்பது வினைத்தொகையை குறிக்கும். செய்த வினை, செய்ய வினை, செய்கின்ற வினை முக்காலத்தை உணர்த்துவது வினைத்தொகை. அப்போ பொருந்தாது. ஆப்ஷன் பாம்பே. 88. நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்வகை இலக்கணம்னா உயிரை செகுத்து. அப்போ உயிரை செகுத்துனா 2ஆம் வேற்றுமை தொகை. கேள்வி 89. சரியானவற்றை தேர்க. எதிரூன்றல். எதிரூன்றல் வெட்சித்திணை வருமானா? கிடையாது. மீட்டல்னா வஞ்சித்திணையா? கிடையாது. மண்ணாசை காரணமாக போர் புரியுதா? வஞ்சித்திணை. செருவென்றது வாகைத்திணை. எயில் காத்தல் நொச்சித்திணை. அப்போ சரியானது 3, 4 சரி. பிரித்தெழுதுக. நெடுநாவாய். பிரித்தெழுதுக. நெடுமை கூட்டல் நாவாய். நெடுநாவாய் பிரித்தெழுதுக. நெடுமை கூட்டல் நாவாய். 91. நல்ல என்ற அடைமொழியை பெற்று வரும் நூல் எது? குறுந்தொகை. நல்ல என்ற அடைமொழியை பெற்று வரும் நூல் குறுந்தொகை. நல் எனும் அடைமொழியை பெற்று வருவது நற்றிணை. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் பொருள். கடலில் கரைத்த பெருங்காயம் போல பயனற்றது, வீணானது. 93. தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக. தெரிநிலை வினையச்சம் வெளிப்படையாக வந்திருக்கும். நடந்து வந்தான். 94. பொறுத்துக. கைனா ஒழுக்கம். நோனா துன்பம். யானா ஒரு வகை மரம். வவுனா கைப்பற்றுதல். கைனா ஒழுக்கம். நோனா துன்பம். யானா ஒரு வகை மரத்தை குறிக்கும். வவுனா கைப்பற்றுதல். சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. 95. ஈற்றியல் அடி சிந்தடி பெற்று வரும் பாவகை. ஈற்றியல் அடி அதாவது ஈற்றடினா கடைசி அடி சிந்தடி பெற்று வருவது பாவகை. நேரிசை ஆசிரியப்பா. 96. சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என கூறியவர் யார்? சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். 97. கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? கவி காலமேகம் வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். கவி காலமேகம் வைணவத்திலிருந்து எதுக்கு மாறியிருப்பார்? சைவத்திற்கு மாறியிருப்பார். 98. உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. தமிழ் சிட்டு. பாவலர் பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள்னா தென்மொழி, 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 தமிழ் சிட்டு, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். 3 இதழ்களை நடத்தியது யாருன்னா பாவலர் பெருஞ்சித்திரனார். கேள்வி 99. மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி தான். மேதையில் சிறந்தன்று என்று குறிப்பிடுவது கற்றது மறவாமை. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை குடலூர் கிழார். 100வது கேள்வி. இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக. வழிக்கரை. வழியினது கரை. அது என்பது மறைந்துள்ளது 6ஆம் வேற்றுமை தொகை. கரகமலம் உருவகம். பொங்கு கடல். பொங்கும் கடல் பொங்குகின்ற கடல் வினைத்தொகை.
உருவேனில் சால நன நனி கூர் களி உரு என்றது உரிச்சொல் தொடரில் வரும். அப்போ சரியானது ஆப்ஷன் சி. ஸோ இந்த வீடியோவில் பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து 100 மாதிரி வினாவிடைகள், அதாவது ஏற்கனவே கேட்கப்பட்ட மாதிரி வினாவிடைகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக பொதுத்தமிழ் பகுதியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாவிடைகளை முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்து இன்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.